பெண்களும் பேய்களும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை பெரிதாக்கும் மனத்தால் ஒன்று. பெண்களும் ஏன் பாட்டு நிறுத்திட்டீங்க? இல்லைங்க, நான் தனியா இருந்தா தான் எனக்கு பாட்டு வரும். மிஸ்டர் பரமசிவம். என்ன மேடம்? ஒன்னும் இல்ல. சைக்கிளா? இல்ல, ஸ்கூட்டர். எதுக்கு மேடம் கூப்பிட்டீங்க? 4 லாவுக்கு சில்லறை இருக்குமா? நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, தைரியமா சொல்லுங்க. அதை விட்டுட்டு 4 லாக் சில்லறை அது ஏன் சுத்தி வளைக்கிறீங்க? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல. நான் சொல்ல போற விஷயம் அவருக்கு தெரியக்கூடாது. உங்களை என் அண்ணனா நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க என் தங்க மாதிரி. என்ன கஷ்டம் இருந்தாலும் என்கிட்ட தைரியமா சொல்லலாம். நீங்க சொன்னதா உங்க புருஷன்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். என்ன நம்பலாம். அவர் இன்னும் அந்த காலத்திலே இருக்காரு. ஒரு மனைவி வேலைக்கு போறதுனால உண்டார நன்மைகள் அவருக்கு தெரியல. வெளியே சொன்னா வெக்க கேடு. பணப்பத்தா குறையால மாசத்துக்கு 10 நாள் வீட்டுல அடுப்பே எரியறது இல்ல. நிஜமாவா சொல்றீங்க? ஆமாங்க, மாசத்துல 10 நாள் அடுப்பு எரியறது இல்ல. ஆபீஸ் வேலை அதிகமா இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்து சமைக்க முடியல. ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வரும். இது நல்லா இருக்கா? என் மாமனார் என்ன பத்தி என்ன நினைப்பாரு? அவருக்கும் அவர் பிள்ளைக்கும் வாய்க்கு ருச்சியா சமைச்சு போடலைன்னா நான் என்ன மருமக? இதெல்லாம் அவருக்கு புரியல. நானே அவரை பத்தி உங்ககிட்ட சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்ககிட்ட சொல்றேன். உங்க மனசுக்குள்ள இவ்வளவு வேதனை இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை வேலைக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். உங்க புருஷன்கிட்ட எடுத்து சொல்லி உங்களை எப்படியாவது வேலையை விட்டு நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் சைக்கிள் கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்து வச்சவ வீட்டுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவ்வளவு மாதிரி இருக்கணும். கொடுத்து வச்சவ புருஷனுக்காக என்னமா உழைக்கிறா? இருந்தா இவ்வளவு மாதிரி இருக்கணும். என்ன பார்வதி, குடத்துல தண்ணியா? பைப்ல தண்ணி வரல? ஆமா. உன் கையில என்ன, ஹேண்ட்பேக்கா? ஆமா. சரியான மாங்கா மாட்டேன். பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவன்லாம் ஒரு ஆபீசர். மனுஷனுக்கு மொழி சின்னதா இருக்கும், மூளை பெருசா இருக்கும். இவனுக்கு மொழி மூளை சைஸ்ல இருக்கு, மூளை மொழி சைஸ்ல இருக்கு. மாங்கா மடை. சரியான தேங்காய் மடைய. பொண்டாட்டியோட மனசை புரிஞ்சுக்க தெரியல. இவனுக்கெல்லாம் ஒரு சட்டை, பேண்ட், செருப்பு. உடம்பு ஊதுற அளவுக்கு அறிவு ஊதுல தேங்காய் மடைய. How do you do? Fine, thank you. ரொம்ப வெயில். ஆமா, ரொம்ப வெயில். அதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன். பாவம் அந்த உமா. அந்த கண்ணை அவளை பணம் கொடுக்கற மிஷினா தான் யூஸ் பண்றான் போல இருக்கு. அவளால அழவும் முடியல, அழாத இருக்கவும் முடியல. நீயே சொல்லு, என்ன கஷ்டம் வந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா? இவன்லாம் ஒரு புருஷன். உமா, நான் ஒண்ணு சொல்றேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. அந்த எதிர்த்து விட்டு பரமசிவம் இருக்கானே, அவன் தன் பொண்டாட்டிய நடபணமாத்தான் வச்சிருக்கான். பாவம் அந்த பொண்ணு என்கிட்ட ஓன்னு அழுதா. என்ன கஷ்டம் இருந்தா ஒரு பொண்ணு தாலி கட்டின புருஷனை பத்தி இன்னொரு ஆம்பளை கிட்ட சொல்லுவா? இவெல்லாம் ஹஸ்பண்டா? இப்ப நீ தான் இருக்க, உன்னை நான் என்ன நடத்துறேன்? நீ யாருக்கிட்டையாவது சொல்லுவியா? அவங்கடக்கா முட்டாப்ப. சார் சார் சார், வணக்கம். என்ன சார் இது? உங்களுக்கு எல்லாம் நேரம் காலமே கிடையாதா? மன்னிக்கணும். என்ன மன்னிக்கிறது? இந்த காலத்துல பிஏபிடி படிச்சவங்க 1ஆம் கிளாஸ் வேலைக்கு மனு போடுறாங்க. உங்க ஒய்ஃப் SSLC இல்ல பியூசி. ஆமா, பெரிய டிஃபரன்ஸ். எங்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, மெட்ராஸ்ல ஒரு பள்ளிக்கூடத்துல அவளுக்கு வேலை வாங்கி தரேன். ஆனா ஒண்ணு, இந்த மாதிரி என்ன வந்து தொல்லை பண்ணக்கூடாது. என் கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எனக்கு 3 குழந்தைங்க. 3 குழந்தை பிறந்தாச்சோன்னும் அப்புறம் எதுக்கையா மனைவி? நாட்டுக்கும் நட்டம், வீட்டுக்கும் கஷ்டம். கோவமா இருக்கீங்க போல இருக்கு. நான் அப்புறம் வரேன். கோவமா இல்ல, வேலையா இருக்கேன். எங்க அப்பாவுக்கு திதி, பிரார்த்தம், கவசம். என்னையா இது?
எதை சொன்னாலும் மழுங்க மழுங்க முடிச்சிட்டு இருக்கு. போயிட்டு அப்புறம் வரும் ஐயா. மாமி, உங்களுக்கு இந்த வீட்டுக்கார தெரியுமா? தெரியுமாவது 10 வருஷமா இந்த ஆத்துல நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் நான் தான் சமையல். என் கவர்மெண்ட்ல அவர் பெரிய வேலையில இருக்கார். இவர் மனசு வச்சா என் ஒய்ஃபுக்கு எப்படியும் மெட்ராஸ்ல ஒரு டீச்சர் வாங்கி தர முடியும். நான் விவரங்களை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்க தான் ஒரு மூட பார்த்து சொல்லி காரியத்தை முடிச்சு தரணும். என் குடும்பம் பிழைக்கிறது உங்க கையில. ஒரு குடும்பம் படிச்சா இன்னொரு குடும்பம் கஷ்டப்படணும். என்ன சொல்றீங்க? உங்க மனைவி மெட்ராஸ்க்கு வந்துட்டா நீங்க மாசம் மாசம் உங்க சாப்பாட்டுக்காக கொடுக்கற பணத்தை நிறுத்திடுவேல. நான் தமாஷுக்கு தான் சொன்னேன். இவரால முடியும்னா உங்க மனைவிக்கு மெட்ராஸ்ல கண்டிப்பா வேலை கிடைச்சிட்டா நினைச்சுக்கோங்க. இவரால கண்டிப்பா முடியும். இவர் டிபி ஆபீஸ்ல பெரிய போஸ்ட் கிளார்க். அப்படியா? மத்த நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க கவலைப்படாம போங்க. என்ன டல்லா இருக்க? என்ன விஷயம்? பிரபா, உங்ககிட்ட சொல்றதுக்கு இல்ல. இப்பெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்ல. ஏன் அப்படி? என்னைக்கு என் புருஷன் என்னை வேலையை விட்டு நிக்க சொல்றாரோ, என்னைக்கு என் குழந்தைய நானே என் பொறுப்புல கவனிக்க போறேனோ, அன்னைக்கு தாண்டி நீ உன் பழைய உமாவை பார்க்க முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் உமா. இப்பதான் லெட்டர் டைப் அடிச்சு மேனேஜர்ட்ட கொடுத்துட்டு வரேன். உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் கொடுக்க போறாங்க. இது ரகசியமா வச்சுக்க, மத்தத மேனேஜர் சொல்லுவார். குட் லக். என்னடி இது? இப்பதான் வேலையை ராஜினாமா செய்ய போறேன்னு சொன்ன, அதுக்குள்ள ப்ரமோஷன் ஆர்டர் வருது. அதான் விதி. என்ன விசேஷம்? சாக்லேட்? உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம். நீங்க ராஜினாமா பண்ண போறீங்களா? சேச்சே, என் ஒய்ஃபுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனா பொண்ணா உண்டா? ப்ரமோஷன்னா பிரசவம் தானா? பதவி உயர்வப்பா. கண்ணா டெலிபோன். ஹலோ, கண்ணன் பேசுறேன். நான் ஜெர்மன் மொழி கத்துக்கிட்டது வீண் போகல. இத்தனை நாளா நான் பர்சனல் கிளர்க் டு மேனேஜர், இன்னில இருந்து பர்சனல் அசிஸ்டன்ட் டு பாஸ். இத்தனை நாளா 600 ரூபாய் சம்பளம், இன்னில இருந்து 950 ரூபாய். என்னடா கண்ணா, என்ன பேட் நியூஸ்? ஒண்ணும் இல்லடா, இன்னில இருந்து என் ஒய்ஃபுக்கு சம்பளம் 950 ரூபாய். ஆமா, அதுக்கு ஏன்டா மனசு நொடிஞ்சு போயிட்ட? என்னுடைய சம்பளம் 850 ரூபாய் தானே. போடா பைத்தியமே. இத்தனை நாளா அவளுக்கு ராஜாவா இருந்த, இனிமே அவளுக்கு கூஜாவா இரு. Hi, Kandan. Meet my boss, a German, Mr. Clark. A is my husband. Bye. ஒரு போன் பண்ணிக்கணும். இது உமாவுடைய ஆபீஸ் டெலிபோன், உங்க பர்சனல் டெலிபோன் இல்ல. கண்டவங்களுக்கு கண்ட நேரத்துல போன் பண்றதுக்கு. தெருக்கோடியில பப்ளிக் பூத் இருக்கு, அங்க போங்க. கேட்டனா காயின் இருக்க? உன்னையவே கேட்டான். இது ஆபீஸ்ல கொடுத்தாங்களா? உங்க ஆபீஸ்ல உனக்கு ஒரு பேனா கூட கொடுக்க மாட்டாங்க. இது உமா அம்மாவோட ஆபீஸ் போன். அவங்க சொல்லட்டும், நான் போறேன். அவருக்கு கொஞ்சம் கூட ஹெல்பிங் டெண்டன்சி கிடையாது. நீங்க போன் பண்ணுங்க. மூக்கு கண்ணாடி எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நம்பர் பார்த்து சொல்லுயா. ஜெயமன் கம்பெனி. இங்கிலீஷ் தெரியுமா? இது அம்மாவோட ஆபீஸ்காரு. நீ ஏறப்படாது, பஸ்ல போயா. Ja, doch, du brauchst nicht zu lachen. Er ist wirklich toll. Ich bin irgendwo hingegangen. நான் தான் புருஷன், நான் தான் புருஷன், நான் தான் புருஷன், நான் தான் புருஷன். கண்ணன், என்னாச்சு? நான் தான் புருஷன். என்னாச்சு? என்னாச்சு? கண்ணன், போஸ்ட் டெலிபோன் பேச வந்து. அது மட்டும் இல்ல, அது ஜெர்மன் பாஸ். என்னாச்சு மாமா? எதுக்கும் கால் கிருதாசோட ரெடியா இருந்திருக்கமா. நீ ராஜினாமா பண்ண வேண்டிய ரொம்ப தூரத்துல இல்ல.
பையனுக்கு காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. குட் நைட். மாமா எஸ், இட் இஸ் a குட் நைட் ஃபார் யூ அண்ட் யுவர் சைல்ட். பார்வதி, வசமா ஒரு பார்ட்டி மாட்டிச்சு. பெரிய வீடு பேசி முடிச்சிட்டேன். 500 ரூபா புரோக்கர் கமிஷன் கறந்துட்டேன். இந்த டிஃபன் என்ன இருக்கு? பட்டாணிக்காரன் வந்திருந்தான். வேர்க்கடலை பட்டாணி விற்கிறவன்னு சொன்னேன். பட்டாணி வாங்கி வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? பட்டாணி எல்லாம் வேண்டாம், எனக்கு பல் வீக். எனக்கு பல்சே வீக் ஆயிடும் போல இருக்கு. பார்வதி, ஜஸ்ட் ஜோக். அதானே பார்த்தேன், நான் பயந்தே போயிட்டேன். சூடா வேற ஒண்ணும் இல்லையா? நான் தான் இருக்கேன். பார்வதி, ஜஸ்ட் ஜோக். ஜோக் அடிக்க நேரம் இல்லை. அது காஃபி இருந்தா கொடு. பார்வதி, சீக்கிரம் காஃபி கொடு. அதையே எண்ணிட்டு இருக்க, சரியா தான் இருக்கும். நான் என்றது மட்டும் எங்க தப்பாவே இருக்கு? பார்வதி, ஜஸ்ட் ஜோக் இல்ல. 500 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்க, 445 ரூபாய் தான் இருக்கு. 55 ரூபா செலவாயிடுச்சு. 500 ரூபாய்க்கு 55 ரூபாயா? செலவழிச்சதை கேட்கிறேன், கட்டுப்படியாகுமா? அசல் நோட்டு தாண்டி. அசல் தான், பின்ன என்ன வட்டியா? பார்வதி, ஒரு மனைவிக்கு சந்தோஷம் புருஷன் அவகிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றதாங்க. பார்வதி, நான் இப்ப சொன்னது ஜோக் இல்ல. எதுக்காக ஈட்டிக்காரட்ட பணம் வாங்கினீங்க? அதை விட முக்கியம், ஏன் என்கிட்ட போய் சொன்னீங்க? பார்வதி, என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு ராணி. ராஜாவே சிங்கிள் டீக்கு லாட்டரி அடிக்கிறாரு, அப்புறம் எனக்கு ராணி? இது பார், நான் உன்னோட புருஷன். உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னோட கடமை. அதுக்காக நான் எப்படி வேணாலும் பணம் தேடலாம், அதுல தப்பு இல்ல. நான் உங்க மனைவி, எனக்கும் உங்க சந்தோஷம் தான் முக்கியம். நான் எப்படி வேணா பணம் தேடலாமா? I'm sorry. It's all right. இதுவரைக்கும் உங்க வாயால என்ன திட்டினதில்ல, உங்க கையால என்ன அடிச்சதில்ல. இன்னைக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? பார்வதி, நீ சொன்ன வார்த்தை எப்படி என் நெஞ்சில ஈட்டி மாதிரி குத்திடுச்சு தெரியுமா? நீங்க ஈட்டிக்காரன்ட்ட பணம் வாங்கின விஷயத்த கண்ணனோட அப்பா சொன்னதும் என் நெஞ்சில மட்டும் ஐஸ் வச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன காரியம் செய்ய நினைச்சீங்க? ஈட்டிக்காரன்ட்ட வட்டிக்கு பணம் வாங்கினாலும் வாங்குவேன்னு தவிர பார்வதியை வேலைக்கு அனுப்ப மாட்டேன்னு நீங்க முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் என்னோட SSLC சர்டிபிகேட், ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் சர்டிபிகேட் எல்லாம் எரிக்க நினைச்சேன். நான் என்னமோ நினைச்சு பயந்துட்டேன். என்ன எரிக்கிறது உங்க கடமை,
எந்த நிலையிலையும் என்ன நான் எரிச்சுக்க மாட்டேன். பார்வதி, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. என்ன வேணும்? காஃபியா டீயா? பீஸ் ஆஃப் மைண்ட். அவ ஸ்கூலுக்கு வந்து 4 மாசம் ஆச்சு.